வாழ்க வளமுடன். வணக்கம். அஸ்ட்ரோ டிவைன் சேனல் நேயர்களுக்கு, நிர்வாகத்துக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த 2026 புத்தாண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2025 அப்படிங்கிற போது இதில் ஏற்பட்ட பாசிட்டிவ் பலன்கள், நெகட்டிவ் பலன்கள் நிறையவே ஏற்பட்டதுக்கு. அந்த 2025 என்னென்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 9க்குரிய 2025 கூட்டினீங்கன்னாக்கா 9ன்னு வரும். அந்த செவ்வாய் கிரகத்துக்குண்டான குணாதிசயங்களை அது காமிச்சுது. எப்போவுமே நமக்கு பாசிட்டிவ் கண்ணில் படாது, நெகட்டிவ் தான் நமக்கு நியூஸ் பேப்பர்லாம் வரும். நம்ம அதை தான் பார்ப்போம். உலகம் முழுக்க என்னென்ன நடக்குதுங்கிறத உலகம் முழுக்க நடக்கிறத நம்ம மீடியாக்கள் நிறையா இருக்கிறதுனால தெரிஞ்சுக்குவோம், பார்த்துக்குவோம். ஸோ இது மாதிரி இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய்க்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெருப்பு விபத்துகள், பூகம்பங்கள், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அது நிறையா நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் மருத்துவர்களுக்கு ஆபத்து, அந்த மாதிரி நிறைய இடங்களில் நடந்தது. தீயணைப்பு துறையினர், இராணுவம், போர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். ஸோ இந்த தன்மைகளெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, படிப்படியாக குறைஞ்சி இந்த வருடங்கள் 2026 அப்படிங்கிற போது இந்த வருடத்தில் என்னென்ன நடக்கும், நல்லதுகள் என்னென்ன நடக்கும், தீயதுகள் என்னென்ன நடக்கும், நம்ம இதுலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது, நல்ல முறையில் இருந்துக்கிறதுன்ற அமைப்புகளை நம்ம இந்த குறிப்புகளை நம்ம கொடுக்க போகிறோம். இந்த 2026ங்கிறது சூரியனுடைய ஆதிக்கம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூரியனுடைய ஆதிக்கம் அப்படின்னு வந்தாலே அரசாங்க தொடர்பு, இயற்கை சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப முன்னுரிமை கொடுக்கும். இந்த இயற்கையிலே முதல்லையே பார்த்தீங்கன்னாக்கா, எப்போவுமே ஜீரோன்னு சொல்லுவாங்க. எண்கணிதத்தில் பார்த்திங்கன்னா ஜீரோன்னு சொல்லுவாங்க. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுல ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது முதல்ல ஒரு எண் தோன்றும்போது அது இயல்பாகவே பார்த்திங்கனாக்கா, இந்த வருடங்கள், இந்த 2026 ஒரு அதிர்ஷ்டகரமான வருடமாக இருக்கும். இது இதுக்காக வாழ்த்துக்காக சொல்கிறது இல்லை, நான் ஆராய்ச்சி முடிவில் சொல்கிறேன். இந்த வருடம் அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கள்ளங்கபடம் இல்லாத தன்மை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு செல்வம் சேர்க்கணுன்னாக்கா பல வழிகள்லையும் முயற்சி பண்ணுறாங்க. அதுபோல் இல்லாமல் கள்ளங்கபடம் இல்லாத ஒரு நேர்மையான தன்மைக்கு இந்த வருடங்கள் நிறைய பல பலன்கள் கிடைக்கும். இந்த வருடம் அதற்குன்னே உண்டானது. ஏன்னா இயற்கையிலேயே முதல்ல தோன்றின முதல் எண் அப்படிங்கிறதுனால, இந்த எண்ணில் பிறக்கிறவங்களும் சரி, இந்த வருடங்களும் சரி, இந்த வருடம் நேர்மையான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே பரிசுகள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அரசு சம்மந்தமாக இந்த வருஷம் எல்லாரும் என்னத்தை பேசுவாங்க, மீடியாக்கள் என்ன பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அரசு மாற்றம், அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல் மாற்றம் சம்மந்தப்பட்டது, இயற்கை சம்மந்தப்பட்டது, இதை பற்றி தான் பேச ஆரம்பிப்பாங்க இந்த வருடம். நீங்கள் பார்க்கலாம் மீடியாவில் பெரும்பாலும் இதைத்தான் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய. ஸோ இயற்கை தன்மையுடையது, அதே மாதிரி சாஸ்திர அதாவது இசை முதலான விஷயங்கள், கலைகள் சம்பந்தமான விஷயங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இந்த வருடங்களில் ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ் ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள், ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கனாக்கா ஒரு பிடிவாத குணத்தின் காரணமாக வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும், சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது மாதிரி பார்க்கும்போது இந்த வருடத்துக்கு உண்டான பொதுவான விஷயங்கள் இவை தான். இதில் ஒவ்வொரு எண்காரர்களுக்கும், ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இது எவ்வாறு வேலை செய்யும், இதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வணக்கம், வாழ்க வளமுடன். அடுத்து பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்க. இந்த துளாராசிக்காரங்க அப்படிங்கிற போது இந்த வருடம் எப்படி இருக்கும், 2025 துளாராசிக்காரர்கள், அதே மாதிரி 6-15-24 பிறக்கிறவங்களுக்கு இந்த 2026 எவ்வாறு இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக துளாராசிக்கு பாதக ஸ்தானாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனை தான் குறிப்பிடுவாங்க. 11ஆம் இடத்த அதிபதி சூரியனுடைய தன்மை. ஸோ இந்த சூரியனுடைய தன்மை வரதுனால இந்த துளாராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வருடங்களில் அரசு வேலை பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு ஒரு சின்ன விதமான ஒரு நெகட்டிவ் பலன்கள் ஏற்படுறதுக்கு, ஒரு மெமோ வாங்கிறதுக்கோ, ஒரு சஸ்பென்ஷன் ஆகிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வாய்ப்புகளெல்லாம் நீக்கிறது எப்படிங்கிறதையும் நான் அந்த பலனில் உங்களுக்கு சொல்லிடுறேன். அரசு பதவியில் தான் தொடர்ந்து பாருங்கள். அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஆபத்தான காலகட்டம் இந்த வருஷத்தில் காணப்படுது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இயல்பாகவே பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை ஒரு சுகமான வாழ்க்கை தான். அதிகமாக கஷ்டப்படாமல், அதிகமாக வாழ்க்கையில் உழைப்புங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் உழைப்பு மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட்டான ஒரு உழைப்புங்கிறது பலவிதமான உழைப்பு இருக்குது. அதாவது பிரெயின் ஒர்க் இருக்குது, ஸ்மார்ட் ஒர்க் இருக்குது, ஃபிசிக்கல் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஃபிசிக்கல் ஒர்க்கு பிடிக்காது, எப்பயுமே ஸ்மார்ட் ஒர்க்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்மார்ட் ஒர்க் இருக்கும்போது உங்களுக்கு அதற்குண்டான விளைவுகள் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். அதாவது திருமணங்கள் இந்த வருடம் நிச்சயமாக திருமணங்கள் நடக்கும். திருமண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக துளாராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். லேட் மேரேஜ் ஆகிறது,
அது பார்த்திங்கன்னா ஆண திருமணம் வந்து கொஞ்சம் தடைபடுறது அல்லது வேறு மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டு 2ஆம் திருமணங்கள் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இவங்களுக்கு முதன்மையாக காணப்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணலாம் இந்த வருஷத்தில் பார்த்திங்கனாக்கா, இந்த வருடம் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் வருடம் அப்படிங்கிற போது திருமண வருடம்னே நம்ம இதை குறிப்பிடலாம். திருமணத்துக்கு குறைபாடாக இருக்கவங்களுக்கு திருமண வருடம், குடும்ப வருடம், அரசியலில் நல்ல மாற்றங்கள், அதே போல் குழந்தை பேர் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், நிச்சயமாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கும் நிச்சயமாக குழந்தை பேர் உண்டாகும். அப்போ அரசு பதவியில் அரசு வேலையில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க, அதே போல் வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை, மருத்துவத்துறை இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். அரசாங்கத் துறையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் குறைபாடாக நம்ம சொன்னாலும் கூட அதற்குண்டான ஒரு பரிகாரம் நம்ம சொல்ல முடியும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இயல்பாகவே இயற்கையில் உருவாகிறது சூரியனுக்கு பிடித்த பொருள்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒருத்தரை பார்க்க போனோம், நீங்கள் என்ன இருந்தாலும் மனிதன் தானே அவர். ஸோ அவரை பார்க்கும்போது சாருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா சாதாரணமாக ஒன்று சொல்லுவாங்க, அவர் சாருக்கு டீ சாப்பிடுவார், டீ கொடுத்தா போதும் அப்படி. அப்போ என்ன பண்ணாங்க, சார் முதல்ல டீயை குடிங்க சார், அப்புறம் பேசிக்கிறோம்போது ஒரு ப்ளீஸிங் பண்ணுறது தான். அவருக்கு ஒரு சின்ன ஒரு ப்ளீஸிங் பண்ணும்போது ஒரு நியூட்ரல் ஒரு பேலன்ஸ் ஆவாங்க. அவங்க ஒரு கோபத்திலேருந்து பேலன்ஸ் ஆகிடுவாங்க. அப்புறமா எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம அதை ஏற்றுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரியாக இருக்கும்போது இந்த 1ஆம் நம்பர் வருடத்துக்கே அக்ராஸ் தி போர்டு எல்லாருக்குமே நான் சொல்கிறது, எல்லா ராசிக்காரங்களுக்குமே சொல்கிறது, இந்த வருடம் கண்டிப்பாக நல்ல தேன் வாங்கி வச்சிங்க. இப்போ தேனில் கூட கலப்படம் வந்துருச்சுங்கிறாங்க. நல்ல பெரிய பிராண்ட்லேருந்து வாங்க, சிறப்பாகவே இருக்கும். அந்த தேனை வந்து ரெகுலராகவே நீங்கள் உணவில் சேருங்க. உணவுலன்னா ஒரு தண்ணியிலையோ பால்லையோ கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க, இந்த வருடம் வந்து நெகட்டிவ் பலன் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, எல்லாருக்கும் பிபி, ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு நிறையா வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதற்குண்டான பரிகாரமாக நம்ம தேர்வு பண்ணலாம். தேன் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. தேனை வந்து எல்லோரும் சாப்பிட்லாம். இப்போ இந்த வந்து அரசு சம்மந்தப்பட்ட வேலைகளில் இருக்காங்க துளாராசிக்காரங்க அப்படின்னா நிச்சயமாக தேன் சேர்த்துக்குங்க. நிச்சயமாக அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பரிகாரம் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அது போல் பார்த்திங்கன்னா வியாபாரத்துறையில் உள்ளவங்க துளசி சாப்பிடுங்க. துளசி சாப்பிடும்போது அந்த துளசிங்கிறது வாயு மூலைக்கு உண்டானது. வாஸ்துபடி பார்த்திங்கன்னா வாயு மூலைக்கு உண்டானது, ஆஞ்சநேயருக்குரியது, அதே போல் வியாபாரத்தன்மைக்குரியதுங்கிறதுனால புதன்கிழமை சாப்பிட்றது, அதுவும் புதன் கோரையில் வந்து துளசி தீர்த்தம் சாப்பிட்றது ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும். பொதுவாக வந்து சனிக்குரிய தீய பலன்களை நீக்கக்கூடியது இந்த எப்போவுமே நியூமராலஜிக்கலாக எண்கணித ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, சனிக்கு வந்து 8ஆம் நம்பருக்கு வந்து ஒரு பரிகாரமாக பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 1ஆம் நம்பரும் வேலை செய்யும், பட் இருந்தாலும் 5ஆம் நம்பர் நல்ல வீரியமாக வேலை செய்யும். 5ஆம் நம்பர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்க, எல்லாத்தையும் நியூட்ரல் பண்ணும். அதாவது கர்ம பலன்களை நியூட்ரல் பண்ணக்கூடிய பவர் உண்டு அதுக்கு. ஸோ அது மாதிரி இருக்கும்போது அந்த துளசி நீர், அதாவது புதனுக்குரிய துளசி நீர், துளசியை சாப்பிட்றது, புதன் உகரையில் சாப்பிட்றது, காலையில் 6 to 7 புதன் ஓரை இருக்கும், மத்தியானம் 1 to 2 புதன் ஓரை இருக்கும், அதே மாதிரி நைட்டு 8 to 9 புதன் ஓரை இருக்கும். புதன்கிழமை அன்னைக்கு புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் துளசி தீர்த்தத்தை சாப்பிட்றது இந்த எண்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியது. இந்த ராசிக்காரங்களுக்கு, துலா ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியது. ஸோ இது போல் இருக்கும்போது வசீகர தொழிலில் ஈடுபடுறவங்க நடிகர்கள் இப்போ நடிகர்கள்லாம் நம்ம பார்க்குறோம், மாடல்ஸை பார்க்குறோம், வசீகர தொழில் செய்யக்கூடிய, மேக்கப் தொழில் செய்யக்கூடிய இந்த மாதிரியான வசீகர தொழில்கள் செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். தேன் சேர்த்துக்கிறது ஒரு நல்ல பரிகாரம். அதே மாதிரி வியாபாரத்துறையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக துளசியை சேர்த்துக்கிறதும் சிறப்பாக இருக்கும். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்து, அதிர்ஷ்டங்களை தந்து, நோய் நொடிகள் தீர்ந்து, வாழ்க்கையில் சேமிப்பு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எனவே அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன். வணக்கம்.